2026 இந்த மிதுனம் தவறு விட்டுருமா இல்லை தப்பிச்சிருமா? அது இந்த சொத்து சேர்த்துற விஷயத்தில். பொதுவாக மதில் மேலே பூனையாக தான் போன வருஷம் இருந்தது இந்த ராசி. சார், சொத்துங்கிற விஷயத்தில் இந்த விஷயம் ஒரு விஷயம் என்னென்னா, டாக்குமெண்ட்டுங்கிறது 3ஆம் இடம். அந்த தகவலை கேதுன்னு ஒரு கிரகம் இருக்குது, அதுதான் தொந்தரவு கொடுக்குது. கேதுவை அப்புறப்படுத்தினாலோ இல்லை கேதுக்கு பரிகாரம் செய்தாலோ ஜெயித்து விடும் ராசி. முதல்ல போன வருஷம் சொத்து சம்மந்தப்பட்டு பார்த்துட்டு புக் பண்ணும்போது மிஸ் ஆயிடுச்சு. இடத்த பார்த்துட்டு பணம் கொடுக்கலாம்னு சொல்லும்போது பணம் ரெடி ஆகலை. இதெல்லாம் இந்த வருடம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, குரு 2ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. பணம் கையிருப்பு உண்டு. அப்போ சொத்து சம்மந்தப்பட்டது இடம் வீடு வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது. மையப்பகுதியில் இவங்களுக்கு எப்போவுமே சொத்து ஒரு இடம் வாங்கினா அதில் டபுள் ஆகும்போ கூட இன்னொருத்தவங்க வருவாங்க. சார், நான் வாங்க போகிறேன், கூட இன்னொருத்தர் வந்து அவங்க ஒரு இடம் நீங்கள் ஒரு இடம், அவங்க ஒரு வீடு நீங்கள் ஒரு வீடு, இப்படி வாங்குகிற அம்சம் இருக்குது. அப்போ சொத்து சுகம் நிச்சயமாக வளர்ச்சிகரமாக இருக்குது. இந்த ராசிக்கு இப்போ நகை சேர்த்துறோம். பொதுவாக 2ஆம் இடத்துல குரு வருது. பணம், நகை, அடகு வைத்தது மீட்டுறது, இதெல்லாம் சேர்த்துடணும். கையிருப்பு பணம் வருது. செல்வத்தில் குழந்தை செல்வமும் சொல்லலாம். அப்போ குழந்தை வகையில் ஒரு யோகம் இருக்குது. இப்போ குழந்தை பிறப்புக்கு பிளான் பண்ணுறவங்க இப்போ அற்புதமான காலகட்டமாக இருக்குது. இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்தை குரு பார்க்குதுன்னா டிவிடெண்ட் அர்த்தம். 8ஆம் இடங்கிறது உழைக்காத டிவிடெண்ட். அப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஏதோ போட்டால் கூட டிவிடெண்ட் மாதிரி கொடுத்துட்டு வருவாங்க. இது வகையில் யோகம் இருக்குது. அப்போ இந்த வருஷம்தான் இந்த ராசிக்கு கையில் ஒன்றை இரட்டிப்பாக்க நல்ல வகையில் மாற அமைப்பு அற்புதமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் வேண்டாம். ஏன்னா இந்த ராசி ராகு என்ற கிரகம் விரயமாக்கி கொடுத்துரும். அதை தவிர மற்றதெல்லாம் பண்ணலாம்.